வணக்கம். நான் உங்கள் ரவி கோவிந்த். 60 வயதை தொட்டு விட்டவரா நீங்கள்? அப்படி என்றால் நம் சங்கத்தில் சேருவதற்கு அனைத்து தகுதியும் பெற்றவர் நீங்கள்தான். காலையில் எழுந்திருக்க வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும், கொழுப்பு நிறைந்த உணவுகளை நீக்க வேண்டும், சரியான நேரத்திற்கு சாப்பிட வேண்டும், சரியான நேரத்திற்கு தூங்க வேண்டும் என்றெல்லாம் மருத்துவ ஆலோசகர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை நிறைய கேட்டிருப்போம். இதற்கு கூடவே நாம புதுவிதமான ஒரு பயிற்சியை எடுத்துக்க போறோம். வீதியில நாம நடந்து போயிட்டு இருக்கும் போது பெருசு அப்படின்னு ஒரு சத்தம் வரும். அது வேற யாரையும் இல்ல, யாரோ ஒரு சிறுவன் நம்ம தான் கூப்பிடுறான். சினிமா, சமூக வலைதளங்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பட்ட பேர் அது. இத பெருசா எடுத்துக்கிட்டு என்னடா எனக்கு பெருசா இருக்குதுன்னு சொல்லி அவங்ககிட்ட பெருசான சண்டைக்கு போக கூடாது. அந்த பேரை ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக்கணும். நம்ம இளம் வயதுல இருந்து சைக்கிள்ல போனாலும் ஸ்கூட்டில போனாலும் சாலையில இடது பக்கமா போறத பழக்கமா வச்சிருப்போம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வலது பக்கமா வருவான், வேகமா வருவான், நம்மள மோதிர மாதிரி கூட வருவான். அவனுக்கு ரூல்ஸ் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு அவன்கிட்ட பேசக்கூடாது. ஏன்னா அவன் கஞ்சா போதையில கால் மயக்கத்துல வருவான். யாராவது ஒரு அரசியல்வாதிக்கு ஒன்று விட்ட மச்சானா இருப்பான். அவங்கிட்ட இருந்து ஒதுங்கி போகக்கூடிய பயிற்சியை எடுத்துக்கணும். வீட்டுல இருக்கும்போது டிவியில நமக்கு பிடிச்ச பழைய பாடல்கள், செய்திகள் இதை கேட்டுட்டு இருந்தா பேர பிள்ளைங்க ஓடி வந்து ரிமோட்டை புடுங்கும் போது அவங்க கிட்ட விவாதம் பண்ணக்கூடாது. அப்படி விவாதம் பண்ணிட்டு இருந்தோம்னா சமையல் கட்டுல இருந்து சும்மா இருக்க மாட்டீங்களான்னு ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் வர்றதுக்கு முன்னாடியே நாம இதை சமாதானப்படுத்திக்க பழகிக்கணும். பேர பிள்ளைங்களுக்கு தாத்தா பாட்டி அப்படின்னு சொன்னாலே சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்கும். நாம எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சோபா மேல ஏறுவாங்க, ஜன்னல் மேல ஏறுவாங்க, விழுந்து சின்னதா காயப்படுத்திக்கிட்டாங்கன்னா வீட்டுல இவங்க சும்மா தானே இருக்காங்க, இதை கூட பாத்துக்க முடியாதா அப்படின்னு மருமகனோ உள்ள இருந்து கேட்கும் போது அதுக்கு விளக்கம் சொல்றேன்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு போக கூடாது. அதை சகிச்சுக்கிறதுக்கும் பொறுத்துக்கிறதுக்கும் பழகிக்கணும். ஓய்வா இருக்கிற நேரத்துல மனைவி கணவன் கட்டியோ கணவன் மனைவி கட்டியோ உரையாடும் போது அந்த பேச்சு 10 நிமிடம் 15 நிமிடத்திற்கு மேல தொடர்ந்தா இளம் வயதுல நடந்த ஏதாவது சம்பவங்களை எடுத்து பேசி தேவையில்லாம பெரிய ஒரு விவாதத்துக்கு போய் நிற்கும். அப்படி 60 வயதுக்கு மேல ஒரு கணவனும் மனைவியும் அதிக நேரம் உட்கார்ந்து உரையாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பூர்வ ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். சரி, பீச்சுக்கோ பார்க்குக்கோ போய் சக நண்பர்கள் கிட்ட ஏதாவது உரையாடலாம் அப்படின்னு நினைச்சா அவர் அவனுடைய மகன் மருமகள் அமெரிக்கா போயிருக்கிறதும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதையும் அந்த பெருமைகளை மறைமுகமா நம்ம கிட்ட சொல்லி நம்மளை நோக்கடிச்சுக்கிட்டு இருப்பார். குடும்ப உறுப்பினர்கள் சுற்றுலா போனாங்கன்னா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி வரிஞ்சு கட்டிக்கிட்டு போய் நிக்க கூடாது. அவர்கள் ஒரு முறைக்கு 2 முறை வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டா மட்டும் போக பழகிக்கணும். மொத்தத்துல நாம பேச தெரியாத ஒரு ஊமையன் போல இருக்க பழகிக்கணும். டோன்ட் அட்வைஸ் அன்லெஸ் ஆஸ்க்டு. கேட்காமல் அறிவுரை வழங்காதே அப்படின்ற இந்த ஆங்கில பழமொழியை தாரக மந்திரமா மனசுக்குள்ள வச்சுக்கணும். நாம ஏதாவது பேசணும் அப்படின்னு நினைச்சா அவரவர்களுக்கு பிடிச்ச இறைவன் கிட்ட போய் பேசணும். ஏன்னா அவன் தான் நம்ம மாதிரியே ஊமையம் போலவே இருப்பான். அனுபவம் மூலமா ஆறுதல் கொடுப்பான். இதெல்லாம் 60 வயதை தொட்ட உடனே நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. 62, 64, 66, 68, 70 என்று ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு அனுபவமாக வரும். அதற்கான பயிற்சியை இப்பவிலிருந்தே எடுத்துக்கிட்டா அதிகமான மன உளைச்சல் இல்லாம இருக்கக்கூடிய குறைகாலத்தை வாழ்ந்து முடிக்கலாம் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. ராதே கிருஷ்ணா.